வெல்கம் டு நம்ம ஆரோக்கியம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற டிப்ஸுக்கு நீங்க எனக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல நம்ம ஆரோக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்காக பல இயற்கை மருந்துகளையும் மருத்துவங்களையும் பத்தி சொல்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அதுக்காக தான் வாங்க இன்னைக்கு டிப்ஸை பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நான் சொல்ல போற டிப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னைக்குமே 16ஆக ஜொலிக்க வேண்டுமா? இதோ அதற்கான இயற்கை வைத்தியம். இளமையான முகம் கிடைக்க நான் சொல்ல போற குறிப்புகளை பயன்படுத்தி பாருங்க. இதெல்லாம் உடனடியா உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். விளைவுகள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். குளிர்காலத்துல முகம் வறண்டு விடுவது இயற்கைதான். ஆனால் அது அப்படியே விட்டு விடாமல் எளிதில் முகங்கள் சுருங்க ஆரம்பித்துவிடும். சர்மத்தின் நெகிழ்வு தன்மையால் தான் இந்த பிரச்சனை. நெகிழ்வு தன்மை குறையும் போது மடிப்பு போல் சுருக்கங்கள் வர தொடங்கும். முகத்தில் உண்டாகும் சுருக்கங்கள் வயதாகுவதை கூட்டும். இளமையை விரைவில் போக்கச் செய்யும். இளமையான முகத்திற்கு நான் சொல்ற இந்த டிப்ஸை நீங்க உபயோகிச்சு பாருங்க. உடனடியாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல டிப்ஸ் 1, வெந்தயக்கீரை, பாசிப்பருப்பு, ஜீரகம். இது மூணையும் எடுத்துக்கோங்க. இதை எப்படி செய்து உபயோகிக்கலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். வெந்தயக்கீரை, பாசிப்பருப்பு, ஜீரகம் ஆகிய மூன்றையும் சேர்த்து வேக வைத்து வாரத்தில் 2 அல்லது 3 வேளை சாப்பிட்டு வந்தால் உடல் குளிர்ச்சி அடைவதோடு முகம் சுருக்கம் மறையும். முகம் பளபளப்பாக மாறும். டிப் 2, வாரத்தில் 1 அல்லது 2 நாளாவது ஆரஞ்சு மற்றும் கேரட் ஜூஸ் குடித்து வந்தால் முகம் பொன்னிறமாக மாறும். டிப் 3, 1 டீஸ்பூன் தேனுடன் கேரட் சாறு கலந்து முகத்தில் தடவி வந்தால் சுருக்கங்கள் வேகமாக மறைந்துவிடும். டிப் 4, ஒரு வாழைப்பழத்தை மசித்து அதனுடன் ரோஸ் வாட்டர் கலந்து முகத்தில் தடவுங்கள். காய்ந்ததும் கழுவினால் சுருக்கங்கள் மறைவதோடு முகமும் மென்மையாகும். டிப் 5, நல்லெண்ணெய், பாதாம் எண்ணெய் ஆகிய இரண்டையும் சம அளவு எடுத்து முகம் மற்றும் உடல் முழுவதும் தேய்த்து சிறிது நேரம் ஊற வைத்து பின் கடலை மாவினால் தேய்த்து கழுவினால் முகம் புத்துணர்ச்சியாக இருப்பதை காணலாம். இதே செய்முறையை ஆலிவ் எண்ணெய் மற்றும் சுத்தமான தேங்காய் எண்ணெயிலும் செய்யலாம். இவ்வாறு செய்தால் முகம் இளமையாக தோன்றும். இந்த மாதிரி அழகு குறிப்புகளையும் மருத்துவ குறிப்புகளையும் மருந்துகளையும் எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்க நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். நம்ம ஆரோக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.